வீடு பிரம்மாண்டமாக இருக்குல்ல. 4.5 சென்ட் இடங்க, 5 பெட்ரூம்ஸ் கொடுத்து கட்டப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் வில்லா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் டைப்பில் கட்டியிருக்காங்க. டோர்ஸு, டைல்ஸு, அப்புறம் ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் கம் ட்ரெண்டியாகவும் இருக்குது. இது போக இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட விலையிலேயே இன்டீரியர் ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் தான் மெயின் ஹைலைட்டு. மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர் தான். பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 300 மீட்டரில் நடந்து வர தூரத்தில் இந்த வீடு இருக்குது. வாங்க இந்த வீட்டை பற்றி பார்த்தலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்து பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷனோட கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால் கூட கிராண்டாக கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். டெக்ஸ்சர் டிசைன்ஸு, அப்புறம் கார்டனிங் ஒர்க்கு, ஸ்பாட்லைட்ஸு, ஃபோக்கஸ் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒர்க்கை உபயோகப்படுத்தி ஏகப்பட்ட ஸ்பாட்லைட்ஸ், ஃப்ரண்ட் பால்கனி ஏரியா, அப்புறம் டெரஸ் வந்து பல்குரா டிசைன்ஸோட எலிவேஷனில் தெரிகிற மாதிரி ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் லுக் இருக்குது. 3500 ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி இந்த வீடு கட்டியிருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான கேட். இந்த கேட் பார்த்தீங்கன்னா HPL மெட்டீரியலில் ஒரு ஃபோல்டபுள் கேட்டாக கொடுத்துருக்காங்க. கார் போகிறதுக்காக ரேம்ப்பு, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துடலாம். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் நல்லா 2 கார் இல்லைங்க 3 கார் நிறுத்துகிற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா. 17க்கு 22ங்கிற அளவில் இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்னில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட நார்த் ஈஸ்டர்ன் கார்டு ஜலமூலை. இங்கே வந்து போர்வெல் வாட்டர் சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பேஷனுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸு, ஃபோக்கஸ் லைட்டு, அப்புறம் அந்த மாதிரியான கலர்ஃபுல்லான டெக்கரேட் லைட்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து கார்டன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. லேண்ட் செட்டப் பண்ணியிருக்காங்க. பெரிய ஓப்பன் டு ஸ்கையில் இருக்கக்கூடிய இந்த கார்டன் ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியாவும் இந்த வீட்டுக்கு இருக்குது. இது வந்து வீட்டில் முன்னாடியே இருக்கக்கூடிய அவுட்ரு பாத்ரூம். இந்த அவுட்ரு பாத்ரூம் பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸட் டைப்பில் 6க்கு 4ங்கிற அளவில் இருக்குது. இது வந்து வாஷிங் மிஷினில் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் மெயின் டோரை போய் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் பார்த்துலாம். மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. இந்த சைடில் இருக்கிற டோர்ஸ், விண்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தேக்கு மரம் தான். மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்து சைடில் பெரிய ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அட்டகாசமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. திண்ணை மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரானைட்லேயே அதையும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துலாம். இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட அளவு பார்த்திங்கன்னா 16க்கு 17ங்கிற அளவில் இருக்குது. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவின் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சரில் அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய ஹேங்கிங் லைட்ஸ் இங்கே மாட்டியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் லைட் கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 வெட்டிஃபைட்டர்ஸ் வந்து மார்மேட் டிசைன்ஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துல வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்கோட மொத்த அளவு பார்த்திங்கன்னா 11க்கு 17ங்கிற அளவில் இந்த கிச்சன் கம் டைனிங் அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாக ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து டைனிங் ஏரியா வரைக்கும் கண்டினியூட்டியாக லே பண்ணியிருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் யூனிட் கொடுத்துருக்காங்க. குவாட்ஸ் மெட்டீரியலில் ஒயிட் கலர் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே அதுக்கேற்ற மாதிரியான சிங்க்கும் இருக்குது பாருங்கள். அது போக 2 டேப் மாட்டி வச்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் 2 இருக்குது. RCC லேப்ட் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. க்ராசரிஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரி கிரானைட் ஷெல்ஃபும் இருக்குது. இதுக்கு பேக் சைடில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட அளவு 5க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. 3 ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே கிரானைட் தான். அப்போது இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு பூஜை ரூம் இருக்குங்க. பூஜை ரூம் வந்து வடக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோரோடு இருக்குது மைல் டிசைன்ஸோட. இந்த பூஜை ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குது. கிரானைட்டில் 2 ஷெல்ஃபு சுற்றியுமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கை சின்னதாக ஒரு ஸ்பாட் லைட் மாட்டி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம்ஸ் இருக்குது. அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான டோர். நல்லா நீட்டான ஒரு ப்ரீமியமான உட்டன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த ஃபஸ்ட் பெட்ரூமோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வால் ஷெல்ஃபு, கான்ட்ராஸ்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, RCC லேப் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா இன்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6க்கு 4.5ங்கிற அளவில் வந்துருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா அட்டகாசமாக இருக்குது டைல்ஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இருக்குது. செகண்ட் பெட்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா இதுவும் 10க்கு 16ங்கிற அளவில் கன்னி மூலையில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. வால் ஷெல்ஃபு, லேப்டாப் எல்லாமே RCC லேப் பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. 8க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாஸ் டைப்பில் இருக்குது. மேட் ஃபினிஷிங்கில் வால் ஃபுல்லாமே டைல்ஸு, ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் பிராண்டில் மாட்டி வச்சுருக்காங்க. பை ஃபிட்டிங்ஸ் எல்லாம். அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே இருக்கிற 2 பெட்ரூம்ஸ் 3 பெட்ரூம்ஸையும் பார்த்துடலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரியான அமைஞ்சிருக்கு. ஸ்டேர்கேஸ் ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிரானைட் உபயோகப்படுத்தியிருக்காங்க.
இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 3 வாலுக்குமே மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கோல்டன் பீடிங்கில் ஃப்ரேம் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபிக்ஸ்டு விண்டோ இருக்குது. சீலிங்லேருந்து வெளிச்சம் ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. சூரிய வெளிச்சம் வர மாதிரி ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்ஸ்க்கும் போகிற மாதிரி இங்கே ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம பார்க்க முடியும் கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால்லேருந்து யார் வராங்க போகிறாங்கன்னு நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாங்க. ஸோ இங்கே பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துட்டு வந்து அந்த மற்ற பெட்ரூம் பார்த்துடலாம். இதுவுமே மாஸ்டர் பெட்ரூம் தான். 10க்கு 16 அளவில் இருக்குது. வென்டிலேஷனுக்காக விண்டோஸு ஆர்சிசி லேப் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் சின்னதாக ஃப்ரண்ட் டெலிவிஷனில் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க டஃப் அண்ட் கிளாஸோட. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இந்த டோருக்கு பின்னாடி இருக்குது. இந்த அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 6.5க்கு 10ங்கிறவங்க நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. பிளாக் வித் சாண்டல் கலர் காம்பினேஷனில் ஒரு டைல்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது மாட்டி. இங்கே வந்து இந்த வீட்டோட பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே கார் பார்க்கிங்கில் பார்த்தோம்ல அதே பார்க்கிங் ஸ்பேஸில் இங்கே பெரிய பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் தான். ரெட் கலர் தீமில் ஃப்ளோரிங் ஃபுல்லாமல் ஆத்தங்குடி டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஸ்பாட்லைட்ஸு, மெட்டல் கிரில்ஸு, சிஎன்சி லேஸுக்கு டிசைன்ஸு, அப்புறம் டஃப் அண்ட் கிளாஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரண்ட் எலிவேஷனில் அட்டகாசமாக தெரிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வீட்டோட 4th பெட்ரூம் இருக்குது. 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய 4th கிங் சைஸ் பெட்ரூம். கான்ட்ராஸ்டான இங்கேயும் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கு ஆர்சிசி லேப்ட் இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கு ஏற்ற மாதிரியே பெரிய அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 10க்கு 8ங்கிற அளவில் ஜக்கூசியோட பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய பாத்ரூம் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே மாட்டி பக்காவாக ரெடியாக இருக்குது. வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷினு, மிரர் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க டோருங்க. டெரஸில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெரஸ் போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்டேர்கேஸ் ரூம். இங்கேயும் ஆத்தங்குடி டைல்ஸ் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாமே மெட்டல் கிரில்ஸ் வந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம சிண்டெக்ஸ் மேலே போகிறதுக்காக இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சிண்டெக்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு 5th பெட்ரூம் கம் நம்ம தேட்டர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாய்ட்ஸ் எல்லாமே நம்ம கிளாஸ் டோர் போட்டு கிளாஸ் க்யூப்ஸ் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம தேட்டர் ரூம், பெட்ரூம் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டெரஸ் கார்டன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி அக்ரிலிக் ஷீட் கொடுத்து சிஎன்சி லேசுக்கு டிசைன்ஸோட இந்த பர்குலர் டிசைன்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. கிளே ஜாலிஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஃப்ரண்ட் டஃப் அண்ட் கிளாஸும் மாட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாமே டெரஸ் ஃபுல்லாமே வெதரிங் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சன்லைட்டில் உள்ளே வர மாதிரி இங்கே வந்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு சப்தா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் வந்துடலாம். பஸ் ஸ்டாப் இங்கே முன்னாடி 300 மீட்டரில் பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிடலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,35 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் இந்த வீட்டில் வந்து இன்டீரியருக்கும் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ்லேயே. ஸோ இந்த வீடு நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.